ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கினோம். ஒரு 3 மாதுளை, கொஞ்சம் வாழைப்பழம், அப்புறம் கிர்ணிப்பழம்லாம் வாங்கிட்டு வந்தோம். வெளியே போயிட்டு வந்ததுனால நான் வந்து கிச்சனில் எல்லாம் அப்படி இப்படி கிடக்கு. இந்த சீனி கிழங்கு ரேட்டை பார்த்திங்கன்னா 50 ரூபாங்க. ஆனால் பீஸ் போட்டால் நிறைய வரும். பெரிய சீனி கிழங்கு சாதம் ஆக்கி வச்சுட்டு தான் போயிருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் கருவாடெல்லாம் வாங்கிட்டு வந்த மக்களே. சுத்தமாக வீட்டில் கருவாடு கொஞ்சமாவது வச்சு சாப்பிட்டா தான் அது சாப்பாடு உள்ளே இறங்குற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நெத்திலி கருவாடுலாம் வாங்கிட்டு வந்தேன். நெத்திலி கருவாடு பொரித்து சாப்பிடவே நல்லாயிருக்கும், கொஞ்சம் குழம்புக்கும் நல்லாயிருக்கும். பட் நாங்கள் முக்கால்வாசி இந்த மாதிரி பொரித்து வதக்கி அப்படி தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி யாருக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் புளி தண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் ரசமும் இருக்குது. இதோட இந்த தொக்கை வந்து வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நல்லெண்ணெய் ஊற்றி இதுலையே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வெறும் வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து தக்காளி அரைச்சி போட்டு அப்படி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து மேலே தூவி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒருக்கா. அந்த நம்ம கருவாடு சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ அந்த வெங்காயமும் கடிப்படும். இது சிக்கனில் நம்ம மோஸ்ட்லி பண்ணுவோம், கருவாட்டில் வந்து மோஸ்ட்லி பண்ண மாட்டோம். ஆனால் நான் கருவாட்டிலையும் பண்ணி சாப்பிடுவேன். சிக்கன் மாதிரியே ருசித்து சாப்பிடுவேன் மக்களே, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடை எப்போவுமே நல்லா கழுவி சாப்பிடுங்க. ஏன்னா அவங்க வந்து உப்பில் காய வச்சு அதை காய வச்சு தர்றதுனால கொஞ்சம் டஸ்ட் அப்படி இப்படின்லாம் இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அது நல்லா கிளியர் ஆயிரும். இதேமாதிரி ட்ரை பண்ணி ஒருக்கா சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வேணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். பாய்.